இரண்டாவது, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்கின்ற கல்வி அமைச்சர், அவரே MCA கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஒரு பட்டதாரி. ஆனால் இன்று வரை 1 முதல் 10ஆம் வகுப்பு அரசாங்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற ஒரு பாடத்திட்டமே கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎட் படித்துவிட்டு ஆசிரியர் தேர்வு தகுதி பெற்ற 64,000 ஆசிரியர்கள் இன்று தமிழகத்தில் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். தமிழகம் சிறந்து விளங்குகிறது என்றால் 1 முதல் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற பாடத்திட்டமே இல்லாமல் இன்று வரக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பாடத்திட்டங்களையும் எப்படி நம்முடைய மாணவர்கள் படிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். நாம் 1 முதல் 10ஆம் வகுப்பு அரசாங்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர். ஒவ்வொரு ஆண்டும் 2 லட்சம் மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற குறைந்தபட்ச பாடத்திட்டம் இல்லாமல் அவர்கள் எப்படி நாளை மிகப்பெரிய மென்பொறியாளர்களாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். ஆகையால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை முதலில் சரி செய்துவிட்டு அதற்கு பின்பு இவர்கள் தம்பட்டம் அடிப்பதை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய தாழ்மையான கருத்து.